இதே மாதிரி தான் 12 ராசி கற்களுக்குமே எந்த நேரத்தில் அதை அணியணும், என்ன ப்ளஸ் கொடுத்தா என்ன மைனஸை அங்கே ஏற்படுத்திடும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம ராசி கற்கள் பயன்படுத்துகிறோம். இப்போ மரகத பச்சைன்னு எடுத்துக்கிறாங்க, அதை வந்து மிதுனத்திற்கும் கன்னிக்கும் மரகத பச்சை போடுங்க அப்படின்னு பரிந்துரை பண்ணுவாங்க. இப்போ அந்த மிதுன லக்னம், கன்னி லக்னம் அல்லது மிதுன ராசி, கன்னி ராசி இந்த மரகத பச்சையை போடும்போது அவங்களுக்கு எப்படிப்பட்ட நிலை இருக்கும்? மிதுனத்துக்கு மரகத பச்சை தாராளமாக போட்டுக்கலாங்க. அவங்க அந்த 10 வருஷம் லாங் டைம் அதை பயன்படுத்தலாம், அவங்களுக்கு ஒன்றும் கெடுதல் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் இந்த கன்னி லக்னம் மரகத பச்சையை போடும்போது தொழிலில் ரொம்ப அவஸ்தைகள் ஏற்படும், ரொம்ப டார்ச்சரில் இருக்கும், எந்த ஒரு விஷயத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் போயிடும். ஒரு இழுபறியான போராட்டமான ஒரு நிகழ்வுகளை இந்த கன்னி லக்னம் போகும்போது மரகத பச்சை போட்டிங்கன்னா உண்டாகுமா? நிச்சயமாக உண்டாகும். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ரத்தினங்களுக்குமே அதனுடைய நிகழ்வு அப்படிங்கிறது சாதகத்தையும் தரும், பாதகத்தையும் தரும். அது எந்த விஷயத்தில் நன்மைகளை தருது, எந்த விஷயத்தில் பிரச்சனைகளை தருதுங்கிறத உங்கள் ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சு போட்டுக்கோங்க. கண்டிப்பாக ராசி கற்கள் உங்கள்கிட்ட பேசும். அது நல்லதும் பேசும், கெட்டதும் பேசுங்கிறது தெரிஞ்சு பயன்படுத்துங்க. மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.